குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலேருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். ஸோ நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கு? ஸோ 12ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ஸோ 11-12 அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லக்னத்தில் வக்ரகதி ஆயிருக்காரு. இந்த காம்பினேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தூக்கம் கெட்டுரும் ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு அப்படிங்கிறது 12. அப்போ ராகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதுகெலும்பு, அதுவுமே பாதிக்கப்படும். கரெக்டாக உட்கார முடியாது, படுக்க முடியாது, தூங்க முடியாது, ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஏன்னா ஜென்ம சனி வேறு உங்களுக்கு. அப்போ உங்களுடைய லக்னாதிபதி 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். அப்போ 6 சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 6ஆம் இடம் உங்களுக்கு 5ஆம் இடத்துல குருவோடு இணைந்திருக்கிறார். அப்போ 4 புதனும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கு. ஸோ உங்களுடைய 3-8 அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய 7ஆம் இடத்துல போய் நீசமாயிட்டாரு. இந்த காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் தேவையில்லாத வீண் விரயங்களை கொடுக்கும், மன ரீதியான ஒரு போராட்டத்தை மீனத்துக்கு கொடுக்கும். ஓகே, 5ஆம் இடத்துல குரு இருக்கே, பார்வை செலுத்துகிறாரே அப்படின்னா அந்த பாவங்கள் எல்லாம் ஓகே. ஆனால் லக்னாதிபதி உச்சமாக இருந்தாலும் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் குரு இணைவு இருக்கும்போது குரு என்ன ஆவார்? சூரியன் ரொம்ப பவர் இல்லை, சூடு தாங்க மாட்டார்ல. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு எதிர்ப்புகள் பிளான் பண்ணிட்டு பண்ணுங்க, எதுவாக இருந்தாலும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்போ இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் மிட்டு வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. புது பிளான்ஸ் எதுவுமே வேண்டான்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மாறிடுவார். அப்புறம் ஆஸ் யூஷுவல் குரு எங்கும். நினச்சி பார்த்துக்கோங்க, இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. நம்ம நாட்டில் பெருசாக ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நமக்கு அதோட பாதிப்புகள் நமக்கு சொந்த வாழ்க்கையில் நடக்கும். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் மூலியமாக, அதாவது உங்களுடைய மேனேஜர்ஸ் மூலியமாக உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரும். மறைமுக எதிரிகள் யாராக இருப்பாங்கன்னா அவங்க தான். அப்போ 6ஆம் இடத்துக்குரிய சூரியன் 5ஆம் இடத்துல புதன் குருவோடு உட்காரும்போது இவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. ஒரு 17 days, அதாவது டேட் நம்ம 17th வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே. அப்போ புதன் யார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலபுருஷனுக்கு 3-6 இல்லையா, அவர் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 6 அப்படின்னு சொல்லக்கூடியது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கும். தேவையில்லாத கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸு, அது மாதிரி நான் சொல்கிறேன்.
ஸோ இந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கும்போது இதெல்லாமே அஃபெக்ட் ஆகும். அப்போ தூக்கம் கண்டிப்பாக வேணும். ஆனால் உங்களுக்குனால தூங்கவே முடியாது. 12ஆம் இடத்துல ராகு போகக்காரகன் போகஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அந்த தூக்கத்தை வந்து அன்டைமில் கொடுப்பாரே தவிர தேவையான டைமில் கொடுக்க மாட்டார். அந்த அன்டைம்லேயே வந்து தூங்க விடாமல் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த தூக்கம் கெடும். அப்போ பிளானிங் எல்லாம் பண்ணும்போது கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயதானவர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க, கொஞ்சம் தூக்கம் வர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக நம்மளுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கலாம். ஆன்மீக ட்ரிப் இந்த மாதத்தில் போகலாமான்னு கேட்டால் வேண்டாம். ஏன்னா வந்து உங்களுடைய 6ஆம் அதிபதி கூட புதனும் இருக்கார். ஸோ ட்ராவலிங் எல்லாம் வேணுமான்னு கேட்டால் தேவையில்லை. அப்போ உங்களுடைய லக்னத்துலேருந்து 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் யார் உங்களுக்கு? உங்களோட லக்னத்துக்கு 2. அப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கார். புதன் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கு. அப்போ குடும்பத்துக்காக சில விஷயங்கள் வந்து பிளான் பண்ணுவீங்க. சூரியன் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் எதையும் நீங்கள் ட்ரை பண்ணிடாதீங்க, அது பிரச்சனையில் போய் முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒவ்வொரு பிளானட் நமக்கு யாரு, நமக்கு சுய ஜாதகத்தில் அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துட்டு இன்னும் ரிலேட்டடாக நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். என்றைக்குமே வந்து மீன லக்னக்காரர்கள் மீனராசிக்காரங்க கொஞ்சம் ரொம்ப நல்லவங்க. ஏதாவது வந்து ஏன்னா காலப்புருஷனுக்கு 12ஆம் இடம். அப்போ வந்து என்னென்னா அவங்க இதுக்கு சொல்லுவாங்க என்னென்னா மீனத்தை வந்து கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு பிரச்சனையே வேண்டாம், என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள். அதனால தான் உங்களுக்கு அந்த கேப்ஷன் வந்து சொல்கிறாங்க. அது என்னதான் அது கிண்டலாக சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் அப்படி தான். நல்ல மனசு உங்களுக்கு இருக்குது பொதுவாகவே. அப்போது நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போதும் என்னாகும் அப்படின்னா அதிகமாக பாதிக்கப்படுறதும் மீனம் தான். நிறைய ராசிகள் இருந்தாலும் மீனமும் அதில் ஒரு பார்ட். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுடைய புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து நீசமாக இருக்கும்போது சில டெசிஷன்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுவீங்க. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு சம்மந்த விஷயத்தில் வந்து ஒரு தடை தாமதங்கள் ஏற்படும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். ஸோ நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் 4ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய லவ், உங்களுடைய மேரேஜ் வாழ்க்கை, இல்லை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி வீட்டில் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த சொல்லுங்கள். ஆனால் வந்து ரொம்ப வந்து பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னா அமைதியாகிக்கோங்க. ஏன்னா ஒரு தடை தாமதத்தோடு தான் இது நடக்கும். ஸோ படிப்பில் கவனம் செலுத்துங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணிடுவார். எவ்வளோக்கு எவ்வளோ உடல் உழைப்பு. 7 நாட்டு சனி யாரை பார்க்குதோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போங்கன்னு தான் நான் பெஸ்ட்டாக சொல்லுவேன் எல்லாத்துக்குமே. ஏன்னா நீங்கள் வந்து வேர்வை வெளியே வரணும், வீட்டில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ வேர்வை வெளியே கொண்டுட்டு வரீங்களோ கண்டிப்பாக உங்களோட பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். இதுதான் பெஸ்ட்டு பரிகாரமே. ஆனால் இதெல்லாம் பண்ண விடாமல் தடை பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ம சனியை காலில் அடிபடுறது, முட்டியில் அடிபடுறது, கெண்டைக்காலில் வந்து நரம்பு இழுத்துக்கிறது, அதே மாதிரி முதுகெலும்பு பிரச்சனை, இதெல்லாமே கண்டிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ், உணவுகளை கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதெல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள். நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு கொண்டுட்டு வரும். ஸோ சளி, இருமல் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸாக சுடுதண்ணி குடிங்க. ஃபுட்டில் கவனம் தேவை. மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பாக கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கேரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தில் இந்த பிளானட்ஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமாக கிரகங்களை வச்சு சொல்கிறத விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வாழ்வியல் பரிகாரம் மூலிமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும். அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை வந்து நாம் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலிமா நீங்கள் பேரை மாற்றலாம். ஓகே இப்போ நம்ம பேர் மாற்றுறோம் அப்படின்னா அப்படி கெசட்டில் மாற்றலாமான்னு கேட்டால் குழந்தைகளாக இருந்தால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மாற்றிக்கலாம்.
பெரியவங்களா இருக்கீங்க, எனக்கு 30 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸை எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோன் வால்பேப்பரை வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்கள், அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு கடவுள் தான் இதை வந்து இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே நீங்கள் மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்குது. டெஃபினட்டாக சரியாயிடும். கண்டிப்பாக ப்ரேயர்ஸ், உங்களுடைய பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்லுகிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 வந்து செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தன்னுடைய வீட்டிலேருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய பெருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு வந்து இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் வந்து மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வர்றது. அதுல வந்து 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா,
இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க அந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி, அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பாத்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும், அன்றைய தினம் எஜுர் உபாகர்மாவும், மறுநாள் காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்கள ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால் அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமகா. சிவாய நமகா. மீன ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது 5ஆம் இடத்திலே அமக்கலமான ஒரு காலமாக இருக்கிறது. படிக்கிற மாணவர்களா இருக்கட்டும், குழந்தை இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதாகட்டும், செய்தொழில் சிறப்படையக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பெண்களுக்கு, இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த மாசம் ரொம்ப ஏற்றம் உண்டு. பல சொத்துக்கள் சேரக்கூடிய பாக்கியதை உண்டு. அது மாதிரி பல இஷ்டபோகங்கள் சித்தியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது. ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய 5ஆம் இடத்திலே புத பகவான், சந்திர பகவான், குரு பகவான், சூரிய பகவான் அப்படின்லாம் 4 கிரகங்கள் சேருகிறது. வெறும் 4 கிரகம் தான் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த 4 கிரகங்களும் நிறைய சிக்னிபிகண்ட், அவங்களுக்கு காரண கர்த்தாக்களாக இருக்காங்க. புத பகவான் எடுத்துட்டீங்கன்னா மீன ராசிக்கு 4ஆம் பாவத்திற்கும் உடையவர், 7ஆம் பாவத்திற்கும் உடையவர். 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானம், 4ஆம் இடம் சொந்த வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இது மாதிரி எல்லாம் குறிக்கக்கூடிய அதே புத பகவான் இப்போ 5ஆம் பாவத்திலே செல்லுகிறார். தனியா செல்லல, குருவுடன் சேர்ந்து செல்கிறார், ராசிநாதனுடன் செல்கிறார். குரு சந்திர யோகம் 1. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா சந்திர பகவான் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பண்றாரு. சூரிய பகவான் அவரை பார்த்தோம் அப்படின்னா அவர் 6ஆம் பாவத்திற்கு உடையவர் மீனராசிக்கு. அவரும் இப்போ அந்த குருச்சந்திர யோகத்திலே உங்களுடைய 5ஆம் இடத்திலே செல்லுகிறார். கடன் சுமைகள் குறையும், உடல் ஆரோக்கியமாக உணர்வைகள், வியாதிகள், கடன் கஷ்டங்கள் இது எல்லாமே மாறும். கடுமையா வேலை செய்யறது எல்லாமே மாறி சுமூகமானபடியிலே பல நன்மைகள் ஏற்படவிருக்கின்றது. இஷ்ட போகங்கள் ஏற்படும். இதுல முக்கியம் என்ன அப்படின்னா, சனிக்கிழமையில சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவருக்கு 7.5 சனி நடக்குது. ஜென்மத்திலே வக்ரம் பெற்றிருக்கார். குருவினுடைய பார்வை கிடைக்கிறது. இருந்தாலும் கூட சனி பகவானுக்கு என்ன செஞ்சா ரொம்ப நல்லதுன்னா, சனி பகவானினுடைய அஷ்டவத்திலே சமீபத்திர பிரியாய நமஹ அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. அது என்னங்க சமீபத்திரம் அப்படின்னா, சமி அப்படின்னா வன்னி மரம் அப்படின்னு பேர். அந்த வன்னி மரத்தினால் இருக்கக்கூடிய இலைகளை கொண்டு அவருக்கு அர்ச்சனை செய்வது, அந்த இலையை கொண்டு தொடுத்து அவருக்கு மாலை சாற்றுவது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய தெய்வங்களுக்கு வன்னி மரத்தினுடைய இலையினால் அர்ச்சனை செய்வது ரொம்ப சிறப்பு. விநாயக பெருமானுக்கும் சிறப்பு, பல தெய்வங்களுக்கு நன்றது. பொதுவா சிவபெருமான் பார்த்தீங்கன்னா எந்த பச்சிலையினாலும் அவரை வழிபாடு செய்யலாம். அதனாலதான் திருமூலர் திருமந்திரத்துல யாவர்க்குமாம் பசுவிற்கு, யாவர்க்குமாம் இறைவனுக்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி,
யாவர்க்குமாம் பிறருக்கொரு இன்னுரைதானே அப்படின்னு சொல்றார். அதனால சிவபெருமானுக்கு எந்த பச்சிலையினாலும் அவருக்கு நம்ம வழிபாடு செய்யலாம். எந்த இலை போட்டு நீங்க வழிபாடு செய்யலாம், அந்த அளவுக்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில அந்த வன்னி மரத்து இலையினாலே சிவனுக்கு அர்ச்சனை செய்யலாம். அதனாலும் உங்களுக்கு சனி தோஷம் விலகும். முக்கியமா அந்த சனி பகவானுக்கே வழிபாடு செய்து வந்தீங்க, அதுவும் சனிக்கிழமையில வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா சனி தோஷங்கள் விலகும். முக்கியமா 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய தாமதங்கள், கால விரயங்கள், கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாமே மாறும். நவக்கிரகங்களினுடைய பூர்ணமான அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17 ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும், ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார். சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1 விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2 அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன் ஆகஸ்ட் 5 அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17 வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் புதன் 5 இதில் சூரியன் 17 அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்: ஆகஸ்ட் 7 ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12 ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14 ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17 ராத்திரி 18 விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27 அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7 ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12 ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி 27 ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கேற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். மீன ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உச்சம், லாபஸ்தானத்தை பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும், உடன்பிறப்புகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தந்தைக்கு செலவு இருக்குது, ஆனால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் செலவு ஏற்பட்டு
அவர் மறுபடியும் பழைய மாதிரி நடமாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியாக லாபங்கள் பெருகக்கூடிய நேரம், உடன்பிறப்புகள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான நேரம், புதிய சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் தடுமாறுறீங்க, அந்த தடுமாற்றத்தை தவிர்ப்பது நல்லது. 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒன்றா ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னா சொத்து வாங்க முடியாது, சொத்து வாங்கினீங்கன்னா ஆரோக்கியம் படுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இதில் சூரியன் 6ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துக்கே வரதுனால உங்களுக்கு ஆரோக்கிய விஷயம் 18ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் விரயம் ஏற்படும். 10 ரூபா செலவாக வேண்டிய விஷயம் சின்ன விஷயமா இருக்கும், சின்ன வழியில் போக வேண்டியது. ஆனால் அதை நீங்கள் அக்ரிவேட் பண்ணி அதை பெருசாக செலவாக்கி ஒரு 1 லட்ச ரூபா ஆப்ரேஷனுக்குன்னு மாதிரி ஆகிடும். ஆனால் 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருதுனால உங்கள் வாழ்க்கை துணை விஷயத்திலும் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணை அல்லது எதிர்பாலின நட்புகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் அல்லது மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு பார்வை கூடி நன்மை, அவமானம் ஏற்படாது. எக்காலத்திலும் இந்த மாதம் உங்களுக்கு அவமானமே இருக்காது. எக்காலத்திலும் இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களை பற்றி பெருமையாக தான் பேசுவாங்க. உங்கள் கூட சண்டை போடணும்னு வந்த அந்த நபர் கூட என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, என்னை ஏமாற்றிட்டீங்களேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர உங்கள்கிட்ட சத்தம் போட்டு உங்களை அவமானப்படுத்த மாட்டாங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பின் மூலமாக குடும்ப கௌரவத்தை உயர்த்தி பதவியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்க வெளியூரில் போய் வேலை பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. உள்ளூர்லேயே அப்பா அம்மா கூட இருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும்னா இந்த மாதம் உங்களுக்கு கஷ்டம். ட்ராவல் பண்ணுங்கள், செலவை கொடுங்க, அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். விரயஸ்தானத்தில் ராகு இருக்கார், வெளி இடத்துல படுக்கணும். அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேண்டாத உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. வேண்டாத உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கிய சங்கடம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த இருட்டில் போகிறது, தனிமையில் போகிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நட்போடு போங்க. ஒரு கூட்டமாக ஒரு 4 பேரோட சேர்ந்து இருக்கிற மாதிரி பாருங்கள். தனிமையை விரும்புவதற்கு சனி காரணமாக இருப்பார், ஆனால் தனிமையை விரும்பாமல் இருப்பதற்கு குரு காரணமாக இருப்பார். நட்புகள் உறவுகள் சூழ இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய திறமையை பார்த்து மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். அதான் கூட இருக்கிறவங்க உங்கள் பேரில் ஒரு வருத்தத்தை தரக்கூடிய வகையில் இருப்பாங்க, உங்கள் பேரில் ஒரு பொறாமையை தரக்கூடிய வகையில் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஆடி மற்றும் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஆடி அமாவாசை ஆவணி பௌர்ணமி இந்த 2 நாட்களில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. கூடவே சிதம்பரம்னு சொல்லக்கூடிய தில்லை, சிதம்பரத்தில் இருக்கும் தில்லை காளியை வணங்கி வாருங்கள். காளி வழிபாடு செய்வதன் மூலமாக எதிரிகள் விலகுவார்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் பேரில் கண் திருஷ்டி செய்வனை எதுவுமே உங்ககிட்ட செல்லுபடியாகாது. உங்களை மிரட்டுறவங்க கூட உங்களை பார்த்து பயந்து ஓடுவாங்க. இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுறது தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.